அனைவருக்கும் வணக்கம். இப்போ 11th தமிழில் 10 நற்றிணை குறுந்தகை ஐங்குறு நூறு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. இப்போ 10 டாபிக் வைஸ் பார்த்துட்டு வரோம். பிஓ எக்ஸாமுக்கு இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, பேப்பர் 1, பேப்பர் 2 டெட்டுக்கும் பார்த்துக்கலாம். நம்ம 1 by 1 இப்போ இருக்கிற 1 வேர்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துருவோம். 11th தமிழில் 10 ஆசிரியர் குமட்டூர் கண்ணனார். ஃபஸ்ட்டு கொஷின், உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு யார் கூறியதுனா வள்ளுவர். உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு கூற்று யாரோடதுன்னு கேட்டால் வள்ளுவர்னு எழுதுங்க. செகண்ட் கொஷின், உதயன் சேரலாதனுக்கும் வேண்மாளுக்கும் மகனாக பிறந்தவன் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன். இமயவரமன் நெடுஞ்சேரலாதனோட தாய் தந்தை யாருன்னு கேட்டாலும் நம்ம எழுதணும். உதயன் சேரலாதன் வேண்மாள். உதயன் சேரலாதனுக்கும் வேண்மாளுக்கும் மகனாக பிறந்தவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். தேர்ட் ஒன், வடக்கே இமயமலை வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்று இமயத்தில் வில்லினை பொறுத்தவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இமயத்தில் வில்லினை பொறுத்தது யாருன்னு கேட்டால் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். வடக்கே இமயமலை வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்று இமயத்தில் வில்லினை பொறுத்தவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். ஃபோர்த் ஒன், தமிழின் சிறப்பை உலகறிய செய்தவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். தமிழின் சிறப்பை உலகறிய செய்தவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். ஃபிஃப்த்து, கடம்பர்களை வென்று தம் வீரர்களுக்கு கவசமாக விளங்கியவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். கடம்பர்களை வென்று தன் வீரர்களுக்கு கவசமாக விளங்கியவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். சிக்ஸ்த்து கொஷின், சேரலாதனின் நாடு காத்தல் சிறப்பையும் கொடை சிறப்பையும் குமட்டூர் கண்ணனார் புகழ்வதாக 10 2ஆம் பத்தில் உள்ள இப்பாடல் அமைந்துள்ளது. சேரலாதனோட நாடு காத்தல் சிறப்பை கொடை சிறப்பையும் யார் சொல்கிறா? குமட்டூர் கண்ணனார் சொல்கிறாரு. அவர் தான் புகழ்ந்து இந்த 10 பாடல் எழுதியிருக்காரு. சேரலாதனை நாடு காத்தல் சிறப்பையும் கொடை சிறப்பையும் குமட்டூர் கண்ணனார் புகழ்ந்து பாடுறாரு. அந்த 10 2ஆம் பத்தில் உள்ள பாடல் தான் நமக்கு பாடமாக உள்ளது. 10 2ஆம் பத்தில் உள்ள இப்பாடல். நெக்ஸ்ட், 10 2ஆம் பத்தின் தலைப்பு நிறைய வெள்ளம். 10 2ஆம் பத்தோட தலைப்பு என்ன? நிறைய வெள்ளம். 10 2ஆம் பத்தின் பாட்டோட தலைவன் யாரு? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். 10 2ஆம் பத்தின் பாட்டுடைய தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். 9th ஒன், 10 2ஆம் பத்தின் ஆசிரியர் குமட்டூர் கண்ணனார். 10 2ஆம் பத்தின் ஆசிரியர் யார்? குமட்டூர் கண்ணனார். அந்த 6th ஒன்லேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நாடுகாத்தல் சிறப்பை குமட்டூர் கண்ணனார் புகழ்வதாக 10 2ஆம் பத்தில் உள்ள பாடல் அமைந்துள்ளது. எப்படி கேட்டாலும் நம்ம 1 வேர்ட்ஸ் அட்டன் பண்ணணும். 10th ஒன், பாடான் திணையில் அமைந்த நூல் 10 திணை என்னான்னு கேட்டால் பாடான் திணை. 11th ஒன், 8 தொகையில் அமைந்த புறத்திணை நூல் 10 புறத்திணை. இந்த பூ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புறத்திணை நூல் கேட்டால் 10 புறத்திணை. 8 தொகையில் அமைந்த புறத்திணை நூல் எது? 10. 12th ஒன், பாடான் திணையோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு மன்னனின் புகழ், வலிமை, வல்லன்மை, அருள் முதலானவற்றை கூறுவதாகும். பாடான் திணையின் நோக்கம் என்ன அப்படின்னு கொடுத்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு மன்னனோட புகழ், வலிமை, வல்லன்மை இதெல்லாம் சொல்கிறது தான் என்னது? அருள் முதலானவற்றை கூறுவதாகும். பாடப்படும் ஆண்மகனின் உயர் பண்புகளை கூறுவது தான் பாடான் திணையோட நோக்கம். பாடான் திணையின் நோக்கம் என்ன? இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன். பாடப்படும் ஆண்மகனின் உயர் பண்புகளை கூறுவதாகும். 13, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள துறை செந்துறை பாடான் பாட்டு. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள 10 செந்துறை பாடான் பாட்டு. துறை கேட்ட 10 துறை கேட்ட செந்துறை பாடான் பாட்டு. 14th ஒன், செந்துறையாவது உலகினுள் இயற்கை வகையான் இயன்ற மக்களை பாடுதல் என்பது செந்துறை பாடான் பாட்டு எனப்படும். செந்துறை இந்த வரியை கொடுத்துட்டு ஆப்ஷனில் கேட்டிருந்தாங்கன்னா செந்துறை பாடான் பாட்டை நம்ம டிக் பண்ணணும். செந்துறையாவது உலகினுள் இயற்கை வகையான் இயன்ற மக்களை பாடுதல் என்பது செந்துறை பாடான் பாட்டு எனப்படும். 15th ஒன், வண்ணம் என்பது ஒளிநய சந்தம் வேறுபாடு ஆகும். வண்ணம் அப்படின்னு கேட்டால் ஒளிநய சந்தம் வேறுபாடு ஆகும். ஓகேவா? ஒளிநயம் கொடுக்காம சந்தம் வேறுபாடுன்னு கொடுத்தாலும் வண்ணம் எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம். 16th ஒன், ஒழுகு வண்ணம் என்பது ஒழுகிய ஓசையார்
செல்வதாகும். ஒழுகு வண்ணம் என்பது ஒழுகிய ஓசையார் செல்வதாகும். தூக்கு என்பது செய்யுளடிகளை வரையறை செய்வதாகும். தூக்கு என்பது செய்யுளடிகளை வரையறை செய்வதாகும். 18 அதாவது 18-1 செந்தூக்கு என்பது வஞ்சிப்பாவின் இறுதியடி போன்றோ ஆசிரியடியின் இறுதியடி போன்றோ அமையும். செந்தூக்கு என்பது எப்படி இருக்குமானா வஞ்சிப்பாவின் இறுதி அடி மாதிரியும் ஆசிரிய அடியின் இறுதி போன்று அமையும். செந்தூக்கு என்பது வஞ்சிப்பாவின் இறுதி அடி ஆசிரிய அடியின் இறுதி போன்று அமையும். 19-1 இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாவகை 10 உள்ள அந்த பாடல் வரிகளோட பாவகை கேட்டால் நேரிசை ஆசிரியப்பா. 20 மண் அணுக்கள் செறிந்த இவ்வுலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் ஓயாது கொடை வழங்குபவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். மண் அணுக்கள் செறிந்த இவ்வுலகில் வாழும் உயிர்களுக்கு எல்லாம் ஓயாது கொடை வழங்குபவர் யார்? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். 21 உயர்ந்த திருக்கோயில்களுக்கு சிறப்பான பொருட்களை வழங்குபவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். உயர்ந்த திருக்கோயில்களுக்கு சிறப்பான பொருட்களை வழங்குபவர் யார்? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். கொஷின் நம்பர் 22 சேர மன்னர் பதின்மரின் சிறப்புகளை கூறும் நூல் 10. சேர மன்னர் பதின்மரின் சிறப்புகளை கூறும் நூல் இது 10. பால முடியும், அதை கூட நீங்கள் க்ளூவாக வச்சுக்கலாம். 23 ஓர் ஆண்மகனின் உயர் பண்புகளை பற்றி பாடும் திணை பாடான் திணை. முன்னாடியே இந்த ஒரு ஆப்ஷனில் வந்துச்சு, வேறு மாதிரி கொஷின் டைப்பில். ஒரு ஆண்மகனின் உயர் பண்புகளை பற்றி பாடும் திணை பாடான் திணை. பாடான் திணையோட நோக்கம் ஒரு ஆண்மகனின் உயர் பண்புகளை பற்றி பாடுவது. சரியா? 24 10 கிடைக்காத பாடல்கள் முதல் 10 இறுதி 10 கிடைக்கல. 10 கிடைக்காத பாடல்கள் என்ன? முதல் 10 இறுதி 10. 25 ஒவ்வொரு பாடலின் பின்னும் துறை வண்ணம் தூக்கு பாடலின் பெயர் என்பவை இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொரு பாடலின் பின்னும் துறை வண்ணம் தூக்கு பாடலின் பெயர் என்பவை இடம்பெற்றிருக்கும். வண்ணம் நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அந்த ஆப்ஷனில். 26 பாடலில் வரும் சிறந்த சொற்றொடர் அப்பாடலுக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கும். பாடலில் வரும் சிறந்த சொற்றொடர் ஒரு பாடல் எழுதும்போது அதில் என்ன சொற்றொடர் சிறந்த சொற்றொடர் இருக்கோ அதை தலைப்பாக தரப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. 27 படை வீரர் பகைவர் முன் நிறைய பாலசை போல, அதான் அதுக்கு மீனிங் கேட்டாங்கன்னா பொருள் கேட்டால் நரகத்து வீரர்கள். நிறைய பாலசை கேட்டால் நரகத்து வீரர்கள் படை வெள்ளமாக நின்றதால் நிறைய வெள்ளம் என்ற தலைப்பு இடப்பட்டது. நிறைய பாலசை கேட்கும்போது நரகத்து வீரர்கள் நிறைய வெள்ளம் அப்படின்னு கூட எழுதலாம். அந்த ஆப்ஷன் இருந்தால் அந்த ஆப்ஷன் நம்ம டிக் பண்ணிக்கலாம். படை வீரர் பகைவர் முன் நிறைய பாலசை போல, அதான் நகரத்து வீரர்கள் படை வெள்ளமாக நின்றதால் நிறைய வெள்ளம் என்று தலைப்பு இடப்பட்டது. 28 குமட்டூர் கண்ணனருக்கு இமயவரம்பன் அளித்த பரிசு உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதியையும் பரிசாக அளித்தார். குமட்டூர் கண்ணனருக்கு இமயவரம்பன் அளித்த பரிசு உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதியையும் பரிசாக அளித்தார். சொல்லும் பொருளும். 29 பதி நாடு பாதி அழிச்சாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ பாதி அப்படின்னு வரப்போ என்ன சரி நாடு பாதி நாடு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம க்ளூ வச்சுக்கலாம். பிழைப்பு வாழ்கிறதுக்காக தான் நம்ம பிழைக்கிறோம், அப்போ பிழைப்பு வாழ்தல். நிறையம் நரகம் நிறையம் நரகம். ஓரிய நோய் நீங்கிய புறையோர் சான்றோர். யானர் புது வருவாய். மருண்டனன் வியப்படைந்தேன். மண்ணுயிர் நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி. தண்டா ஓயாத. கடுந்துப்பு மிகு வலிமை. ஏமம் பாதுகாப்பு. ஒடியா குறையா. நயந்து விரும்பிய. இலக்கண குறிப்பு அந்த 10 அந்த லெசனில் உள்ள எல்லா இலக்கண குறிப்பும் ஒரே இதை கொடுத்தாச்சு. தூய்த்தல் தொழிற்பெயர். தூய்த்தல் அப்படின்னு முடியுதா தொழிற்பெயர். ஒரிய சொல்லிசை அளபடை. அப்படின்னு முடியும் போது என்ன சொல்லிசை அளபடை. புகழ் பண்பு வினைத்தொகை. நன்னாடு பண்புத்தொகை. நன்மை கூட்டல் நாடு வருமா, அப்போ பண்புத்தொகை. நன்னாடு பண்புத்தொகை. மருண்டனன்
தன்மை ஒருமை வினைமுற்று. மருண்டனன் தன்மை ஒருமை வினைமுற்று. ஒடியா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஒடியா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். 31 பகுபதொரு இலக்கணம். மருண்டனனுக்கு மருள் இன் இட்டு அன் எண். மருள்ங்கிறது பகுதி. இந்த இன்னும் என்னவாச்சு, இன்னானது விகாரம். இட்டு இறந்த கால இடைநிலை. அன் சாரிய எண் தன்மை ஒருமை வினைமுற்று. தூய்த்தல் தூய் இத்து தல். தூய் பகுதி, இத்து சந்தி, தல் தொழிற்பெயர் விகுதி. புணர்ச்சி விதி. மண்ணுடை மண் கூட்டல் உடை. விதி அப்படின்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் ரெட்டும் மண் ரெண்டையும் வருதில்ல ப்ளஸ் உடை. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே மண்ணுடைன்னு மாறி இருக்குது. ரெண்டு இன்னும் சேர்ந்தாங்க என்ன மண்ணுடைன்னு மாறி இருக்கு. புறந்தருதல் புறம் கூட்டல் தருதல். மவ்வீறு ஒற்றறிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும் புறந்தருதல். அதோட விளக்கம் கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இதை நீங்கள் எழுதலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இது குரூப் 2, குரூப் 4, டெட் பேப்பர் 2, 1 இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். உங்களுக்கு பிஓ எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்டான டாபிக் இது. நன்றி.